அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா அண்டி வருகின்ற இந்த இறுதி ஞாயிறிலே திரு அவை யோவான் நற்செய்தி 11ஆம் அத்தியாயத்திலே அழகாக வருணிக்கப்படுகின்ற லாசர் என்கின்ற இளையவருடைய உயிர்ப்பு பற்றி கூறப்படுகின்றது. அதாவது கிறிஸ்துவினுடைய வாழ்வில் ஒரு குடும்பம் அவருடைய நட்பை அனுபவிக்கின்றார்கள். மார்த்தா, மரியா, லாசர் என்று சொல்லப்படுகின்ற சகோதரர்களுடைய இல்லத்திற்கு இயேசு அடிக்கடி தம்முடைய சீடர்களோடு அங்கு செல்லுவது உண்டு. அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லுவது என்பது வெறுமனே ஒரு சமூக உறவாடல் போன்றல்லாமல் அவருடைய அந்த இல்லத்தில் அவர் கூறுகின்ற அல்லது அவர் செய்கின்ற போதனைகள் எல்லாம் இந்த மூவரும் எப்படி இயேசுவை அன்பு செய்து அவருடைய போதனைக்கு செவிமடுத்து கிறிஸ்துவினுடைய அன்பினால் கவரப்பட்டவர்களாக நட்பிலே வளர்ந்து விருந்தோம்பல் செய்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய ஒரு அன்புக்குரிய ஒரு குடும்பமாக மலர்ந்திருந்தார்கள். இந்த குடும்பத்திலே ஏற்படுகின்ற ஒரு பெரும் தாக்கம் என்னவென்றால், இளைஞனாக இருந்த 2 சகோதரிகளுக்கும் பெரும் துணையாக இருந்த லாசர் இறந்து போகின்றார். இந்த லாசர் இறந்து போவது இயேசுவினுடைய உள்ளத்தை தொடுகின்றது. அவர் இறக்கின்ற பொழுது இயேசு அவர்களோடு உடன் இல்லாமல் அவர் சற்று தொலைவு ஊருக்கு சென்றிருந்தார் போதிப்பதற்காக. ஆள் அனுப்பி அவரை அழைத்திருந்தும் அவர் தாமதமாகி வருகின்றார். அவர் வந்து அந்த இல்லத்தை அடைவதற்கு முன்னதாக மார்த்தா என்ற அந்த சகோதரி ஓடி சென்று இயேசுவோடு உரையாடுகின்றார். நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்கின்றார். அதாவது இயேசு செய்த அரும் அடையாளங்கள் புதுமைகளை பற்றியெல்லாம் அறிந்திருந்தவர்கள் இயேசு அவரை இறக்க விட்டிருக்க மாட்டார் என்பது அவருடைய நம்பிக்கை. இயேசுவுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது என்பது அவளுடைய நம்பிக்கை. அதை சோதித்து பார்க்கின்றார் இயேசு. உன்னுடைய சகோதரன் அவன் உயிர் பெறுவான் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது பொதுவாக அவர்கள் அந்த சமூகத்திலே நம்பியிருந்த இறந்த பின்பு ஒரு காலத்திலே எல்லோரும் உயிர் தெழுவார்கள் என்ற அந்த நம்பிக்கை அதை வெளிப்படுத்துகின்றார். இருந்தாலும் இது ஒரு வெறும் ஒரு கற்பனையோடு இருக்கின்ற அல்லது சாவை கடந்த ஒரு வாழ்வு உண்டு என்ற அந்த நம்பிக்கையிலே வாழுகின்றதற்கு பதிலாக இயேசு சொல்லுகின்றார், நானே உயிர்ப்பும் வாழ்வும் என்று சொல்லுகின்றார். நான் உயிர்த்தெழ செய்வேன் என்று சொல்லாமல் நானே உயிர்ப்பு என்று சொல்ல, I am the resurrection சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னதாக இயேசு அந்த லாசரினுடைய இறப்பு பெரும் இழப்பாக பார்க்கின்றார். இயேசுவினுடைய மனித தன்மை இங்கு மிகவும் வெளிச்சமாக பிரகாசிக்கின்றது. இயேசு உணர்வு கொண்டவர். அவருடைய மனித உணர்விலே இழப்பை சந்திக்கின்ற பொழுது அது தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது. இயேசு குமுறி அழுதார், மனம் நொந்து அழுதார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு கடவுளுடைய அன்பு எவ்வளவு தூரம் மனிதர்களை சந்திக்க விரும்புகின்றது, உரையாட உறவாட சங்கமமாக விரும்புகின்றது என்று சொன்னால்
இந்த இழப்பின் வேதனை ஒரு மனிதனுக்கு மிக பெரிய வேதனையாகும். அதுவும் அன்பர்களை, குடும்ப உறுப்பினர்களை அல்லது நட்புக்குரியவர்களாக இறந்தவர் இறக்கின்ற பொழுது அந்த இறப்பு ஈடு செய்ய முடியாது. அழுது வடித்தாலும் அது வாழ்க்கை பூராக அது ஒரு இழப்பாக, பேரிழப்பாக கருதப்படுகின்றது. சிலர் அந்த இழப்பிலே இருந்து, துயரத்திலே இருந்து மீளுவதற்கு பல வருடங்களும் எடுக்கலாம். அவர்கள் ஒரு காலமும் அதிலே இருந்து மீள முடியாத ஒரு இறப்பு ஆகும். ஆனால் இந்த சகோதரன் அல்லது நண்பன் என்று சொல்லப்படுகின்ற லாசருடைய இறப்பு இயேசுவினுடைய இதயத்தை தொடுகின்றது. மனம் உருகி அவர் அழுகின்றார், கண்ணீர் விடுகின்றார். அப்பொழுது மற்றவர்கள் பார்த்து சொல்றார்கள், இவருக்கு இவ்வளவு அன்பு இருக்கின்றதே என்று அதிசயப்படுகின்றார். குறை காணவில்லை. இயேசுவினுடைய மனித தன்மையை, அதாவது கடவுளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு அழகான ஒரு உதாரணமாக இருக்கின்றார், அனுபவமாக இருக்கின்றார். பின்பு அவர் இந்த லாசர் இறந்து 4 நாள், சிலவள இறந்தவர்கள் போல கோமாவில் இருக்கின்றவர்கள் பிறகு அவர்கள் உயிர்த்தெழலாம், பல வருடங்களாகவும் சீவிக்கலாம். ஆனால் இங்கு இவரை கல்லறைக்குள்ளே புதைத்தாயிற்று. கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டவர் 4 நாள் என்றால் அவளை சொல்லுகின்றார், யாராவது மார்த்தா சொல்லுகின்றால் நாற்றமடிக்கும் என்று சொல்லி. அது சாதாரணமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே இருந்து இயேசு கூறுகின்றார், நீ நம்பு என்று சொல்லி அவர் உரத்த குரலிலே மன்றாடி லாசரை வெளியே வா என்று சொல்லுகின்றார். வெளியே வா என்று சொல்லுகின்ற அவருடைய அழைப்பு இறப்பின் பின்பும் அவன் வாழ முடியும் என்ற பெரும் நம்பிக்கையை மனித குலத்திற்கு எடுத்துரைக்கின்றார். இதை சொல்லுகின்றவர் யார்? வெறும் ஒரு மனித உணர்வுகளோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் சொல்லவில்லை. அவருடைய இறைத்தன்மையினுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக இந்த லாசருடைய இறப்பை அதிலே இருந்து ஒரு தாமதமாகி 4 நாளின் பின்பு வருகின்ற இயேசுவினுடைய வருகை, இயேசு யார் என்பதை தெள்ளத் தெளிவாக காட்ட விரும்புகின்றார் யோவான் நற்செய்தியாளர். கிறிஸ்து நானே உயிர்ப்பும் உயிரும், நானே வாழ்வு என்று சொல்லுகின்றார். மக்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய இந்த மனிதர், இறைமகன் இயேசு இங்கு தன்னுடைய எல்லா விதமான புதுமைகளிலும் ஒரு உச்சநிலையான ஒரு புதுமையை ஆற்றி விடுகின்றார். லாசர் வெளியே வருகின்றார். வெளியே வந்த லாசர் கூட அவர் கட்டுண்டவராக, ஒரு இறந்தவரை அடக்கம் செய்கின்ற பொழுது அவருடைய கை கால்களை எல்லாம் அவர்கள் துணிகளாலே சுற்றி அவர்கள் மிகவும் பக்குவமாக அடக்கம் செய்வார்கள். அந்த காலத்திலே நாங்கள் இக்காலத்திலே அழகான பெட்டியிலே போட்டு அடக்கம் செய்வது போல அல்லாமல் அவர்கள் துணிகளாலே சுற்றி அடக்கம் செய்வது வழக்கம். அங்கு அவர் வெளியே வருகின்ற பொழுது கட்டுண்டோரவாத்தான் வருகின்றார். இந்த கட்டுக்களை அகற்றி விடுங்கள். அதை வாழ்வதற்கு ஒருவர் வாழ்கின்றார் என்றால் பலர் இறந்த நடை பிணங்களாக தெரிகின்றோம், கட்டுண்டவர்களாகவே தெரிகின்றோம். உயிர் இருக்கின்றது, வெளியே வந்துட்டார், ஆனால் தொடர்ந்தும் கட்டுண்டவர்களாக இருக்கலாம். அதுவும் ஒரு வகை இறப்பு தான். 2வது படி சென்று அந்த கட்டுக்களை அகற்றி விடுங்கள். வெளியே வர வேண்டியவர் வந்துவிட்டார். கட்டுக்களிலே இருந்து வெளியே வர வேண்டிய எங்களை அழைக்கிறார் இயேசு. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமானதும் உடனடியாகவும் செய்யப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது என்றால், நாங்கள் எங்களை அடிமைப்படுத்துகின்ற, சாகடிக்கின்ற, எங்களுடைய வாழ்வை முற்றாக அழித்து விடுகின்ற கட்டுக்களிலே இருந்து நாங்கள் வெளியே வருகின்ற பொழுதுதான் கிறிஸ்துவை நாங்கள்
உயிர்ப்பும் உயிரும் என்று அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லா மக்களுக்கும் மிக அதிசயம் கொடுக்கின்றது மட்டுமல்ல, ஆச்சரியம் கொடுக்கின்றது மட்டுமல்ல, சிந்திக்க தூண்டுகின்ற, அதனால் அவர்கள் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்கின்றார்கள். நாங்கள் இந்த தவக்காலம் என்று சொல்லி பல்வேறு ஆன்மீக வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றோம், தவம் இருக்கின்றோம், செபிக்கின்றோம், ஆலயத்திற்கு இன்னும் அதிகமாக போகின்றோம், பிறர் அன்பு செயல்களிலே ஈடுபட்டு தியாகத்தை செய்கின்றோம். இப்படி எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுது இவைகளெல்லாம் எங்களை இந்த லாசருடைய உடலை கட்டி அவரை தொடர்ந்தும் ஒரு பிடியிலே வைத்திருக்கின்ற அவருடைய அந்த வாழ்க்கை நிலையிலே எப்படி கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது போல எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவர்களா வெளியே வா என்று சொல்லுகின்ற அந்த அழைப்பை, எழுந்திரு என்று சொல்லுகின்ற, தூக்கமாக இருக்கின்றவர்கள் இறந்தவர்களை எழுந்திரு என்று சொல்லுகின்றார். அதாவது 4 நாளாக கல்லறையில் இருக்கின்றவரை வெளியே வா என்று சொல்லுகின்ற அந்த அழைப்பு ஒரு அன்பான அழைப்பு. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இயேசு அழைக்கின்ற பொழுது அவர் கண்ணீர் விட்டார், இழப்பை தாங்க முடியாமல் வேதனைப்பட்டார். ஏனென்றால் இந்த லாசருக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நட்பு இருந்தது. அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கலாம். ஏனென்றால் நம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களை இனிமேல் என்னுடைய சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுகின்றேன். You are my friends. இயேசுவினுடைய நண்பர்களாக கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வெளியே வர வேண்டும். எங்களை அடிமைப்படுத்துகின்ற பல்வேறு இகழ்ச்சிகளிலே இருந்து, அசுத்தங்களிலே இருந்து, பாவங்களிலே இருந்து, தீமைகளிலே இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அது கடவுள் எங்களை வெளியே கொண்டு வருவார். அவருடைய அழைப்பு எங்கள் எல்லோருடைய காதுகளிலும் கேட்டிருக்கின்றது. நாங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை கட்டியிருக்கின்ற, நாங்கள் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கட்டுக்களில் இருந்தும் வெளியே வருவதற்கு மீண்டும் இந்த கடவுள் எங்களுக்கு அருள் கூறுகின்றார். இந்த ஆண்டு இப்படியே சென்று கொண்டிருக்கின்ற, முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த தவக்காலத்திலே எந்த கட்டிலே இருந்து நான் விடுதலை பெற்றிருக்கின்றேன்? அதன் வழியாக என்னுடைய வாழ்வில் ஒரு விடுதலை உணர்வு, ஒரு ஆன்மீக புத்துணர்வு, அதன்படியாக கிறிஸ்து தரக்கூடிய அந்த உயிரூட்டமுள்ள வாழ்வு, அந்த வாழ்விலே அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி, மன நிறைவு, அமைதி, இவைகளையெல்லாம் நான் அனுபவித்திருக்கின்றேனா என்று சிந்தித்து, எவ்வாறு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற சூரிய ஒளிர் கதிர்களை மேகம் ஒன்று, கருமேகம் அதை மறைப்பது போல என்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கின்ற, உள்ளார்ந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற இந்த கட்டுக்களிலே இருந்து நான் விடுதலை பெறுவதற்கு அவற்றை முதலில் இனம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இந்த தடைகள் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது? என்னுடைய குடிப்பழக்கமாக இருக்கலாம், என்னுடைய பொய் சொல்லுகின்ற அல்லது கோபித்து எப்பொழுதுமே சண்டைக்கு போகின்ற, இனிமையாக பேச முடியாமல் எப்பொழுதும் குறை கூறுகின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்களை மனதிலே பிறப்பித்து அதன் வழியாக எல்லோரையுமே இந்த வாழ்க்கையை சபிக்கின்ற, திட்டுகின்ற ஒரு அனுபவம், இப்படியெல்லாம் எங்களை ஒரு புற்றுநோய் போல எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அழித்து கொண்டிருக்கின்ற தீமைகளுக்கு நாங்கள் தீனி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த
கட்டுக்களை நாங்கள் இன்னும் அதிகமாக எங்கள் மீது நாங்கள் சுமக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த லாசருடைய உயிர்த்தெழச் செய்துகின்ற அந்த நிகழ்வு எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரும் நம்பிக்கையை தருகின்றது. நாங்கள் அழிவதற்காக பிறக்கவில்லை. பிறக்கின்ற எல்லோரும் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் அழிவதற்காக, ஆன்மா அழியாது என்று சொல்லப்படுகின்றது. எங்களுடைய உடல் அழிந்து போகலாம். இந்த உலகத்திலே இருக்கின்ற எங்களுடைய வாழ்வு ஒரு கூடாரம் போல என்று பவுலடிகளார் கூறுகின்றார். அது காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அழியாத வீடு ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. அது எங்களுடைய சொத்து. எங்களுக்கு அதில் உரிமை இருக்கின்றது. அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெளியே வா என்று இயேசு அழைக்கின்ற பொழுது, நான் வெளியே வராவிட்டால் நான் அழிவுக்குரியவனாக மாறுவேன். இந்த லாசர் வெளியே வந்தார். இந்த லாசருடைய கட்டுக்களை அவிழ்த்து விட்டார்கள். மீண்டும் அவர் தன்னுடைய அந்த வீட்டிற்கு சென்று சகோதரர்களோடு அவர் தன்னுடைய சகோதரத்துவ வாழ்வை தொடர்ந்தார். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளே சென்று எங்களை சாகடிக்கின்ற கட்டுக்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு இறைவன், அதாவது வல்லமை மிக்க இயேசுவினுடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.